ஒரு நாள் ஒரு இளம் மாணவன் தனது ஆசானை அணுகினான். ஆசானே, நான் எவ்வாறு என் கனவுகளை நனவாக்க முடியும்? எவ்வாறு நான் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும்? ஆசான் சிரித்தார். நாளை காலை ஆற்றங்கரைக்கு வா என்றார். மறுநாள் சூரியன் உதயமாகும் நேரம். ஆசான் மாணவனை குளத்தின் நடுவே அழைத்துச் சென்றார். திடீரென்று ஆசான் மாணவனின் தலையை நீரில் மூழ்க வைத்தார். மாணவன் துடித்தான், மூச்சு வாங்க போராடினான். சில நொடிகள் கழித்து ஆசான் அவனை வெளியே இழுத்தார். நீ இப்போது எதை மிகவும் விரும்பினாய் என்றார் ஆசான். மூச்சு, ஆசானே என்று மூச்சுவிட முடியாமல் பதிலளித்தான். ஆசான் புன்னகையுடன் கூறினார், நீ உன் இலக்கை அந்த மூச்சைப் போல் விரும்பும் நாள் வரும்போது உலகில் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. அந்த தீவிரம், அந்த தாகம், அந்த உறுதிதான் உண்மையான சக்தி. நாமெல்லாம் கனவு காண்கிறோம். ஆனால் மிகச்சிலரே அந்தக் கனவுக்காக மூச்சு வாங்கும் தாகத்துடன் முயற்சி செய்கிறார்கள். வெற்றி தூரம் இல்லை. அது உன் மனதின் தெளிவில், உன் கவனத்தின் ஆழத்தில்தான் இருக்கிறது. நீ உன் இலக்கை முழு மனதுடன் விரும்பு. பிரபஞ்சம் உன்னுடன் சேர்ந்து அதைக் கொண்டு வரும். நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் எதையும் சாதிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.